இன்னொன்னு நம்பிதான் எல்லாம் பாக்கெட்ல வைக்க கூடாதுனாங்கல்ல. அண்ணன் சித்ரா அண்ணனும் இவன் யாரு இவன் நம்ம வந்து பேண்ட் பாக்கெட்ல தான் வைக்கிறோம்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அங்கேயே ஆபத்து இருக்கு பாத்துக்க. யாரு மீனாட்சி இவரும். விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நாற்கரப்போர் இந்த படம் வந்து எங்க சொந்த அண்ணன் வேலை வந்தவர்கள் தயாரிச்சிருக்காரு. இந்த அவர் வந்து எங்கிட்ட கதை இந்த படத்தை வந்து சொல்லும் போது நான் ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு கதையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்காக அவருக்கு முதல்ல வந்து நன்றி சொல்லணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒரு புது தயாரிப்பாளர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நினைச்சது வந்து அவருக்கு உண்மையாகவே அவருக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லலாம். அந்த இயக்குனரும் அந்த கதையை வந்து மிக நேர்த்தியா பண்ணியிருக்காரு. இங்க வெற்றி தோல்வியெல்லாம் வந்து சகஜம். ஒரு படம் எடுக்கிறோம் ஒன்னா நம்ம வெற்றி பெறணும், ஒரு ஓடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து தாண்டி நம்ம வந்து நம்ம 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 சிறப்பாக நம்ம வேலை சிறப்பாக செஞ்சுருக்கோம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து அவர் ரசிகர்கள்ட்ட போகும்போது அது எப்படி அவங்க வந்து ஏற்றுக்கவும் செய்யலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஸோ அதை பொறுத்துதான் வெற்றி தோல்வியும் தீர்மானிக்கப்படுது. வெற்றி பெற்ற படங்கள் வந்து பெரிய படம் சொல்றோம், தோல்வி பெற்ற படங்கள் சின்ன படங்கள் சொல்றோம். மற்றபடி பட்ஜெட்டை வச்சுலாம் எந்த படமும் பெரிய படம் சின்ன படங்களாக சிறிய படங்களே இன்னைக்கு பெரிய கலெக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரை நான் வேலை படங்களுக்கு என்ன பண்ணேன்னா, இங்க வர தயாரிப்பாளர்கள் 90% என்னன்னா ஒரு படம் எடுப்பாங்க. அந்த படத்துல அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும். அந்த படம் வந்து நிறைய வேகங்கள் பெற்றிருப்பாங்க, பொருளாதார இலக்குகள் இருக்காங்க. ஆனா ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். அந்த அனுபவம் தான் அவங்களுடைய முதலீடு. அது என்ன பண்ணா நம்ம விட்டதுல முடிக்கணும். வெளிச்சம் இருக்குன்றதா வெளியில போய் தர முடியாது. அப்ப நம்ம தொடக்க இடத்துல போறோம், நம்ம சினிமானதான் விட்டுருக்கோம். நம்ம இந்த அனுபவத்தை அடுத்து ஏன்னா அனுபவமே இல்லாம ஒரு தொழில் அனுபவமே இல்லாம ஒரே தொழிலுமே தயாரிப்பாளர் தொழில் தான். பணம் இருக்குன்னா அந்த படம் எடுக்கலாம். யாராவது ஒருத்தர் கூட்டு வந்துடுவாங்க, கூட்டு வந்து படம் எடுக்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த பணத்தை போட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைலாம் இல்லாம வேளாண் பண்ண வந்து தைரியமா ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கான்றது வெற்றி உண்மையாவே உள்ளக்கி. ஏன்னா வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு வருதான் நீங்க சேலஞ்சு, படத்தை எடுத்து எல்லாம் எடுத்துடலாம். அப்ப இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதை வந்து அவர் சிறப்பா வந்து செஞ்சிருக்காரு. அவருக்கு இந்த படம் வெற்றி படம் ஆகணும்னா தொடர்ந்து ஒரு தமிழ் சினிமாலும் தொடர்ந்து அவர் பயணிக்கணும். ஏன்னா கோவப்படாம அவர் கோவப்பட்டு அவருக்கு நான் ஒரு 6-7 நேரம் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு பார்த்து ஒரு சிரிச்ச முடிக்கே இருப்பாரு. எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் சிரிச்ச முடிக்கே இருப்பாரு. ஸோ இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. இந்த படத்தில் நடிச்ச லிங்கேஷா இருக்கட்டும், சுரேஷ்நாத் சாரா இருக்கட்டும், அபர்ணிதியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய பாக்குறாங்க தெளிவா பண்ணியிருக்காங்க. நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அபர்ணிதி மிக சேவை பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன ஒரு வருத்தம்னா அந்த அபர்ணிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாபத்தோட ஆயிடுச்சு, ப்ரமோஷன் வரமாட்டான் அப்படின்றது. அந்த அபர்ணிக்கு வந்து நாங்க வந்து நீங்க இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு தயாரிப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு வந்து அவங்க நான் வரமாட்டேன், எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இது புதுசா இருக்கு, ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க சொன்னாங்க. நான் ஒன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடிச்சு பேசுறேன், இந்த மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்க கண்டிப்பா வரணும், இங்க வந்து சினிமா வந்து இருக்கு நிலைமை ரொம்ப மோசம் இருக்கு. இப்போ வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு வரதே பெரிய விஷயம். அப்ப நீங்க பப்ளிசிட்டி நீங்க வரணும்ல, நீங்க வராம இருக்கணும் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதுல இல்லை நான் வர முடியாது. ரெண்டாவது அவங்க 2-3 கண்டிஷன் வச்சாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டாங்க. அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜ்ல யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நான் உட்கார ஸ்டேஜ்ல இவங்க எல்லாம் தான் உட்காரணும், எனக்கு ஈக்குவலா நம்ம தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசினாங்க. எனக்கு என்ன இப்படி பேசுவாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன வேணுமோ அப்படி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நான் சொல்றது புரியல, நீங்க வேணா நடிகர் சங்கத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து இந்த படத்தை கூப்பிட்டு ப்ரமோஷன் கொடுத்தாங்க நான் வரமாட்டேன்னு சொல்றேன், என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசுவோம், நீங்க நடிகர் சங்கத்துல சொல்லுங்க. அப்படி இவரும் தயாரிப்பாளர் சங்கத்தை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து தயாரிப்பாளர் சங்கம் கொடுத்துருக்காங்க, அவங்க வரலன்னு நினைக்கிறேன், அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப நடிகர் சங்கத்துல நீங்க சொல்லுங்க, நடிகர் சங்கம் உரிமையே இல்லைன்றாங்க. சரி வர இவங்க என்னதான் பண்றது, நீங்க வர்றீங்களா வந்து வரணும், நான் முடியாது, 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் வரேன் பப்ளிசிட்டிக்கு, இல்லைன்னா வரமாட்டாங்க. ரொம்ப நன்றி, உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க நாங்க பப்ளிசிட்டி பெண்ணிக்கு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் 2 நாள் போட்டு கால் பண்ணாங்க, சாரி சார் நான் தெரியாம பேசிட்டேன், நீங்க யாரும் தெரியாம பேசிட்டேன் சார், நான் நினைச்சீங்கன்னா நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றேன், நான் ப்ரமோஷன்ஸ்க்கு வரேன், இதுக்கு சாரி பரவாயில்ல, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அந்த இயக்குனர் வந்து புதுசா படம் பண்றாரு, உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க, நீங்க கொஞ்சம் பெண்ணில் வேணாலும் வந்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணி அதுக்கும் வாங்கன்னு சொன்னேன்.
அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வரலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா அவங்கள்ட்ட ஏதாவது பேசுனாங்களா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா? ரைட்டு, அப்படியே இருக்குங்க. அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கட்டும், உள்ள வரவேண்டாம். தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை. அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி தொழில்துறையில வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்க காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு என்ன நடக்கிறாங்க? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல அப்படியே இருக்காங்க. இதை கூட இந்த எதுக்கு சொல்றாங்க, மற்ற தேவைகளை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் சொல்றாங்க. கோமல் சிவன் படத்தில் நடிக்கிற கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்காங்க. நம்பிக்கை அவங்க பிசினஸ் கூப்பிட்டாங்க, வந்திருக்காங்க. ஸோ பிரமாணிகள் இல்லைன்னா என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப எல்லாரும் என்னை பத்தி சொன்னாங்க, நான் வந்து படம் சரியான படம் அப்படிலாம் கிடையாது. நான் என்ன எனக்கு வந்து அண்ணன் வளர்கண்ண வந்து நம்ம ஊருக்காரு, சரி அவருக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா ஏதாவது நல்ல படங்கள்லாம் நமக்கு வந்து சமீபத்தில் அமீரா போடுவாங்க ஒரு படம் பார்த்தேன், மிகச்சிறந்த படம். இந்த படம் வந்து வச்சுக்கோங்க, அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து படம் பெருசா பேசுறது அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அந்த படம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுல வந்து ஊக்குறோம்லாம் நம்பி எனக்கு கதை பிடிக்கணும். என்ன வந்து அந்த படத்தில் ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன். இல்லைன்னா வந்து வந்து பெருசாக நாட்டம் போகாது. அப்படிதான் அந்த அப்படி பார்க்கப்பட்ட படங்கள்ல இந்த நாட்கள் போது எனக்கு வந்து இவரை பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது வரைக்கும் யாரும் சொல்லாவே இருக்கு. நான் நீங்க சொன்ன அந்த கண்டென்ட் மாதிரி இவனுக்கு இந்த விஷயம் வந்து ஏற்க யாரும் தொடாத ஒரு ஏரியாவை இயக்குனர் பெற்றிருப்பாரு. அது நேர்த்தியாக வச்சிருப்பாரு. ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படத்துக்கான ஆதரவுலாம் ஆரம்பிச்சான். தயாரிப்பாளர்கள் முக்கியம் அப்படின்லாம் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு கதை நீங்களாம் ஒரு பேசும்போது எனக்கு வந்து எனக்கு மைண்ட்ல ஃபுல்லாக தான் ஓடிட்டு சாயந்தரம் ஏற்பட்ட ஒரு கதை தான் நான் அனுபவம். சமீபம் பார்த்தீங்கன்னா நான் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நல்ல நண்பர்கள், எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள், எல்லாரும் நான் நெருங்கி பேசக்கூடிய எல்லாருமே நேரடியாக பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எனக்கு இந்த இருக்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன் நம்பியா பழகக்கூடிய ஒரு சமீபமான ஒரு வாரங்கள் வந்து தொடர்ந்து வனமான பற்றி வாராணசி வந்துட்டே இருந்தது. எனக்கும் நமக்கும் பிரச்சனை, எனக்கும் பணத்தினால பிரச்சனை வந்து சொல்றாங்க. கடந்து போகுது என்ன பஞ்சாயத்து, ஒருவேளை பஞ்சாயத்துல நீங்களே உங்களோட தீர்த்து வச்சுட்டு போயிருங்க, எங்க பேருக்கு பஞ்சாயத்துனா சரி பரவாயில்ல நீங்களே தீர்த்து வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு கூட எனக்கு எதுக்கு எழுதுறாங்க. இந்த ஒரு பிரச்சனை வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது நீங்க சாயந்தரம் அதே பத்திரிகையில இருந்து ஒரு இன்டர்வியூ வந்தாங்க. அதே வாரங்கள் ஒரு முன்னணி வாரங்கள் இன்டர்வியூ வர்றாங்க. அந்த பத்திரிகையில பணியாற்ற அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள். அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாவே வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்து. முன்னாடி அப்படி நீங்க பத்திரிகையில எங்களுக்கு கேள்வி கேட்டீங்க, ஒரு கேள்வி கேட்டீங்க, நாங்க பதில் சொல்லுவோம், அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்டீங்க, அந்த நம்மளோட பதில் வந்து ஒரு துணை கேள்வி கேட்டீங்க. இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட், இவங்க வந்து பத்திரிகையாளர்கள், அந்த தரத்துல வந்து நீங்க பத்திரிகையாளர்கள். ஆனா ஒரு கேள்வி கேட்டா நான் ரவிவர்ணாத்லாம் வந்து அதை பார்த்து பிரமிச்சிருக்கேன் அவருடைய கொஸ்டின்ஸ் தான். அப்படி நான் பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள். எனக்கு சோசியல் மீடியாவில் யாராவது ரொம்ப அளவா எழுதியிருந்தாங்கன்னா ஆர்டிகல் இதை தெளிவாக ஆர்டிகல்ஸ்லாம் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு சோசியல் மீடியா அந்த பேஸ்புக்கில் வந்து நிறைய பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குவேன், அதெல்லாம் கிடையாது, நான் ஃபாலோ பண்ணுவேன் என்ன எழுதுவாங்க. அப்போ ஒரு இன்டர்வியூ வந்து வரும்போது ஒரு 15 கொஸ்டின் வச்சிருக்காரு. இப்போ நான் வந்து கொஸ்டின் வந்து கேட்கறது தெரிவிக்கின்றது அப்படிங்கிறது வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துடுது. வந்துட்டு அந்த கொஸ்டின் வச்சுட்டு கேள்வி வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சிருவாங்க, எல்லாத்தையும் பேசிக்கணும். கடைசி ஒரு கேள்வி கேட்டாரு, பேனா வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டி போயிட்டாங்க, நீங்க எப்போ ரோட்டி போயிருக்கீங்க? எனக்கு வந்துருச்சு, பேனா வச்சு படம் எடுத்தவங்க ரோட்டி போயிட்டாங்க, நீங்க எப்போ ரோட்டி போயிருங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வி ஆகுது. நான் அப்படியே கேள்வி திரும்பி அந்த பத்திரிகையாளர் கேட்டேன்னா, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் வச்சுருக்காங்க அந்த பாரதிகள், அவர் என்னைக்கு ரோட்டி போடுவாரு அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப இன்னைக்கு இந்த நேரம் நான் வந்து உட்கார்ந்துருக்கோம், எனக்கு மைண்ட்ல தான் ஓடிட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாம் பேசும்போதுலாம் எனக்கு வந்து அந்த செய்தி மட்டும் மைண்ட்ல இருக்கு. எப்படி இப்படி கேட்கிறாங்க? ஒரு படத்தை கோடி கணக்குல போட்டு எடுக்கிறேன், ஒரு 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 தகுதியான ஒரு கேள்வி இல்லாம இப்படி வந்து நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டா என்ன கேள்வி இது, எப்படி ஏற்றுக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. இவங்களாவது அந்த பத்திரிகை நான் பேர் நாகரிகம் தெரியும் பேசுறத விரும்பல, இவங்களாவது அந்த பத்திரிகை பணிபுரிவதும் சரி அந்த பத்திரிகை நிர்வாகமும் சரி கொஞ்சம் உங்க செய்தியாளர்கிட்ட கொஞ்சம் அனுபவமான கேள்விகளை கேட்க சொல்லுங்க. ஏன்னா இவங்களை தேவைப்படுது. எவ்வளவு வழி நீங்க வச்சு பாருங்க, கோடி கணக்குல பணம் போட்டு நிக்கிறாங்க, எப்ப நீங்க ரோட்டுக்கு வருவீங்க கேட்கறது. அதே கேள்வி நீ வேற மாதிரி கேட்கலாம்.
பாலாவுக்கு படம் எடுத்தவங்க எல்லாம் ரோட்டு போயிட்டாங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. இதை இதை பத்தி இந்த விமர்சனத்தை பத்தி நீங்க கேட்குறீங்கன்னா அது நியாயமான கேள்வி. நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க? என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது எனக்கு ஆரம்பம். அப்புறம் நீங்களாம் என்னுடைய நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் தான் நண்பர்கள், உங்களாம் மிகப்பெரிய மரியாதை வச்சுக்கலாம். உங்களோட நண்பரா பண்ணுவேன். உங்களோட ஆரம்பத்துக்கு போறேன். அது இவங்கெல்லாம் பேசும்போது நண்பர்கள்லாம் ஓடிக்கிட்டு என்ன இப்படி கேட்டாங்க வரும்போது அது இந்த டங்ஷனுக்கு குழம்பு வரும்போது நான் அப்பவே நான் டங்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல இல்ல ஒரு 10 நிமிஷம் நான் உட்காந்து முடிச்சு போயிருங்கன்னு சொன்னோம்னா சரி அப்பவும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நம்மளை மதிச்சு ஒருத்தர் வர்றாங்க கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. ஒரு இந்த நாற்பது படத்துல பணியாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு நூற்றாண்டு படம்